நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மூவி பற்றி. நம்ம லாஸ்ட்டாக ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற ஒரு மூவி பற்றி பேசியிருந்தோம். அதேமாரி பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ட்ராகனுங்கிற மூவி பற்றி பேச போகிறோம். என்னென்னா பார்த்திங்கன்னா, இது டீசர் வரும்போது டீசரை பார்த்துட்டு நானும் விமர்சனம் பண்ணியிருந்தேன். அதேமாரி ஆடியோ லான்ச்சில் நான் இதுமாரிலாம் பண்ண மாட்டேன், வைக்க மாட்டேன்னு சொன்னேன். அதேமாரி ஆடியோ லான்ச்சில் பிரதீப் ரங்கநாதன் அழகாக சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சினிமாக்களில் தான் அந்த அரியரிஸு இதெல்லாம் மாசு. ஆனால் ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா படிக்கணும். நான் 12th நல்ல மார்க் எடுத்து தான் ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணி, நான் எங்கள் குடும்பத்தில் முதல் டிகிரி. அந்த படிப்பு தான் எனக்கு கை கொடுத்து, நான் படிப்பால் தான் ஒரு படம் நான் டைரக்ஷன் பண்ணினேன். அடுத்து ஒரு படம் லவ் டுடே நடித்தேன். அதன் பிறகு இப்போ இந்த படம் நடிச்சிருக்கேன். இன்னும் படங்கள் 2-3 படங்கள் நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசியிருந்தார். ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வியூ பார்த்திங்கன்னா, நம்ம பயணியர் பிளேஸில் பார்த்திங்கன்னா ஜூராங் பாயிண்ட், ஜூராங் ஈஸ்ட் எம்ஆர்டி வரைக்கும் போகிறோம். வழியில் பார்த்திங்கன்னா லெக் சைடு வித் சைனீஸ் கடலாம் கிராஸ் ஆகும். அழகாக அந்த வியூவை பார்த்துடுவாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ட்ராகன் மூவிங்க. இந்த ட்ராகன் மூவியை பார்த்துட்டு டீசரை பார்த்துட்டு நான் விமர்சனம் பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த பார்க்கும்போது எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. என்னடா இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. என்னென்னா, அவன் ஒரு 98% 12th எடுத்துகிட்டு போய் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான். அப்படி ப்ரப்போஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு டேய் உன்ன மாதிரி படங்களை நான் ப்ரப்போஸ் ஏற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ரக்கடானது அவன் பாரு, அவனை தான் ரக்கடாக அவன் கூட காலேஜ் பைக்கில் போயிட்டு வந்தான், பயங்கர கெத்தாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, இவனோட இவனோட என்ன சொல்கிறது, இவனை ஹார்ட் ப்ரோக்கன் ஆகிட்டு இவன் என்ன நினைப்பான், ஸோ நம்ம ரவுடித்தனம் பண்ணால் தான் கெத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு காலேஜில் போய்ட்டு சரியான முறையில் படிக்கிறது இல்லைங்க. பயங்கரமாக மாஸ் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு எப்படி எப்படிலாம் இருக்கணுமோ அப்படி எப்படிலாம் இருப்பாப்புல. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அதை பார்த்துட்டு இளைஞர்கள் கெட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன், படங்களில் பார்க்குற விஷயங்கள் அந்த 3 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட்டாக, 2.5 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட்டாக அதை பார்த்துட்டு வெளியாகிடணும். அதை விட்டுட்டு நம்ம அதுமாரி இருக்கணும் போகணும்போது கல்வியை கை விட்டுறாதீங்க, பின்னாடி நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த டீசர் பார்த்துட்டு நான் சொல்லியிருந்தேன். சரி இந்த படத்தில் என்ன தான் சொல்லிக்காங்கன்னு சொல்லிட்டு நான் படங்கள் பார்த்தேங்க. வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா, நம்ம நினைக்கும் போது ஒரு மூவி போய் பார்க்க முடியாது. நமக்கு என்றைக்கு ரெஸ்ட் இருக்கோ அன்றைக்கி அந்த மூவி அந்த தேட்டரில் போதா வைக்கதான்னு பார்த்து தான் போக முடியும். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா, நம்ம ஊர் மாரி இந்த ரசிகர் ஷோ இந்த இப்படிலாம் ஓட்டவே மாட்டாங்க. இந்த பப்ளிக் ஹாலிடே சண்டே பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஷோ மாரி போடுவாங்க. மற்ற நாள் ஒரு 9 o'clock அந்த 3 o'clock இப்படி தான் ஷோ கூட்டம் தான். புக்கிங் ஆனால் மட்டும் தான் போடுவாங்களே தவிர, இல்லை புக்கிங் ஆகலை அப்படின்னா அந்த ஷோ இருக்காது. ஸோ அதுமாரி தான் சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா, இங்கே கோல்டன் வில்லேஜ் அப்படிங்கிற தேட்டர்கள் நிறையா இருக்குங்க. மாலில் இருக்கும். ஸோ அன்றைக்கி லாஸ்ட் சண்டே பார்த்திங்கன்னா, அந்த பூன்லே உள்ள ஜூராங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, அங்கே உள்ள கோல்டன் வில்லேஜில் நான் மூவி வாட்ச் பண்ணேன். படம் நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு மீன்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அவளை பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே இன்ட்ரோவில் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறமே காட்டுவாங்க. ஒரு வேளை நல்லா படிச்சுட்டு வேலைக்கு வந்துட்டான் போலக்கு, நம்ம டீசரில் பார்த்து தப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவார், பைக் எடுத்துகிட்டு அவங்க அப்பா அம்மா ஒரு இன்னசென்ட் அப்பா அம்மா. இப்போ நம்ம ஏன்னா முதல் டிகிரி அப்படிங்கும்போது நம்ம அப்பா அம்மா கட்டினாலும் இப்போ பார்த்திங்கன்னா நீங்களும் சரி தான் நம்மளும் சரி தான் ரேங்க் கார்டு சைன் போடுறதுலாம் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம ரேங்கில் நாமளே கூட சைன் போட்டிருப்போம். அதுமாரி நானும் போட்ட தருணங்கள்லாம் இருக்குது. ரேங்க் மோஸ்ட்லி வந்துடும். கம்மி ரேங்கு ஒரு வகுப்பில் 50 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 25வது ரேங்க் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் போய் காட்டுறதுக்கு பெருசாங்க. அப்பயும் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, என் தங்கச்சி ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்துகிட்டு அது இருக்கும், நீ என்ன ஃபஸ்ட் ரேங்க் தான், நான் பார்த்தியா 25வது ரேங்க், நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசிட்டு வீட்டுக்கு வராமல் இருந்தனாலாம் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இவர் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லா அரியர்கள் முடிச்சு ஜாபுக்கு போயிட்டுருப்பாங்க. அந்த ஜாபுக்கு போன நண்பர்கள்ட்ட பார்த்திங்கன்னா மச்சாட்டி காசு போடுறான்னு சொல்லிட்டு ஒரு 18,000 எப்போ வீட்டில் என்ன சம்பளம் சொல்லியிருப்பாங்க, 22,000 4,000 பிடி காசு போக 18,000 தருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் கொடுப்போம். அப்போ அந்த ஃப்ரெண்டுங்கெலாம் கொடுக்குறாங்க வைக்கிறாங்க, எப்போ அவனை கொடுக்குறாங்க வைக்கிறாங்க இதை யோசிக்கும் போது அவன் வீட்டுக்கு போகிறான், அந்த சம்பளத்தை கொடுக்குற மாதிரி கொடுக்குறான். கொடுத்துட்டு எப்பா இதுக்கு நான் உங்களுக்கு அன்னதானம் போடணும்னு நினைக்கிறேன், இது கட்டணுப்பா அதை கட்டணுப்பா இன்சூரன்ஸ் போகிற வைக்கிறோமா சொல்லிட்டு அந்த காசு ரிட்டர்ன் பண்ணுறோம். எப்போ எனக்கு செலவு காசுனா திரும்ப அந்த இன்னசென்ட் அப்பா என்ன பண்ணுவார், 4,000 காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்புவார். அவள் இதுமாரியே ரொட்டைனாக போயிட்டுருக்கும். அப்போ இவன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டுருப்பான். அந்த பொண்ணு திடீர்னு பார்த்திங்கன்னா கால் பண்ணி வர சொல்லுவான். சரி ஓகேன்ட்டு இவன் போய் மீட் பண்ண போவான். அப்படி மீட் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு சொல்லும், இதுமாரி எங்கள் வீட்டில் அலைன்ஸ் வந்தாங்க, என்னடி ரீசன் சொல்லி நீ பிரித்து விட்ட அப்படின்னு சொல்லிட்டு, அவன் நினச்சா நம்மளாம் டீப்பாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க, நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட். அப்படிங்கும்போது என்னன்னா அப்போ இல்லைடா அவன் எல்லாத்துலேயும் ஒருத்தா இருக்கிறான்,
வேலையிலையும் சரி தான், படிப்புலையும் சரி தான், லைஃப் செட்டிலையும் சரி தான் பொறுப்பாக இருக்கிறான். அதனால் நான் அவனை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். இவனுக்கு அப்படியே ஒரு ஷாக்கிங் ஆயிரும், என்னடா அப்படின்னு. அப்போ வந்து கேட்பான், ஏன் அப்படின்னா, நீ ஃபெயிலியர்ரா அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ தான் அவனுக்கு யோசிக்க தோணும், நம்ம படிக்கலை வைக்கல அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து +2 முடிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்து ப்ரப்போஸ் பண்ண போவான். நீ படமாக இருந்தால் வந்து உனக்கு செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும்போது நம்ம காலேஜில் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அராத்தா இருந்துட்டு, அராத்தா இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 48 அரியர்ஸ். அப்போ அந்த 48 அரியர்ஸ் எந்த காலத்துக்கு கிளியர் பண்ண போகிறேன், எங்கே லைஃப்பில் இது பண்ண போகிறேன் அப்படின்னு. இந்த இடத்த நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து என்னைக்கு அப்பா அம்மா நிழலில் இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு சொர்க்கமான வாழ்க்கை. இன்றைய காலகட்டங்களுக்கு அப்பா அம்மா கையில் வந்து நீங்கள் படிக்கும்போது கரெக்டாக படிச்சுங்க. அதை விட்டுட்டு நம்ம பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கும்போது நமக்கு இன்பத்துன்பங்களும் தெரியதில்லை. நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோக்கும் அப்பா அம்மா அடி வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் காலேஜோ ஸ்கூலோ இல்லை ஏதோ படிக்கும்போது அப்பா அம்மா நிழலில் இருக்கும்போது நல்லா படிச்சுங்க. அதுதான் உங்களை வந்து பின்னாடி வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இவன் ஃபெயிலியர் இறங்கும்போது இவர் வந்து தண்ணி அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு நல்லா சுற்றிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்பாப்புல வந்துட்டு அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா படித்தான், காலநிலைகள் மேலே லைஃப் மாறுங்கிறது வந்து இது ஒரு எடுத்துக்காட்டு தான். அங்கே வந்து அந்த பொண்ணோட ஃபஸ்ட்டு பொண்ணோட ரெக்கார்டாக இருக்க பையன் தான் ஓகே அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. அதனால் இவன் ரெக்கார்டாக மாறினான். அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்லிட்டு, டேய் வாழ்க்கைன்னு வரும்போது காசு பணம் முக்கியம், நீ எந்த காலத்தில் இது பண்ணுவ, நீ ஃபெயிலியரா அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் படிக்கிற பொண்ணை விட்டு போய் மேரேஜ் பண்ணிக்குது. ஸோ அப்போ வந்து இவன் என்ன சொல்கிறான், இப்போ எனக்கு இமீடியட்டாக வந்து நல்ல ஜாப் வேணும், வித் வந்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லுங்கள். இது வந்து கற்பனை தான் தேடலாம், இதெல்லாம் வந்து ரியாலிட்டி ஆகாது. அப்போ வந்துட்டு அங்கே கிரிக்கெட் விளையாட போவாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட. இவன் வந்து மூட் அவுட்டில் கிரிக்கெட் விளையாட மாட்டான். அப்போ அதில் அந்த படத்தோட டேரக்டர் வந்து கிரிக்கெட் விளையாட வருவாப்பில். ஸோ வந்து வாடா இன்றைக்கி நல்லா கிரிக்கெட் விளையாண்டா அந்த டீமு கூட மிங்கிள் ஆனதால் எங்கள் வீட்டுக்கு பார்ட்டிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போவான். வந்து நல்ல ஜாப் இருக்குது, நல்லா ஒய்ஃப் இருக்குது, நல்லா லைஃப் என்ஜாய் பண்ணுறீங்க, எனக்கு இது முன்னாடி வேணா உனக்கு அரேஞ்ச் பண்ணது ஒரு ஃபேக் முறையில். இதெல்லாம் கற்பனை தாங்க, ரியாலிட்டி நடக்காது. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஃபேக் முறையில் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான், நல்லா கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறான். அப்போ வந்து அங்கே ஃபேக் ரெடி பண்ணுறவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம் ஜாப், அங்கே போய் நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் கம்பெனியில் வச்சுக்கோங்க, நீங்கள் சரியாக ஒர்க் பண்ணலன்னா வந்து உன்னை வச்சுக்க மாட்டாங்கும்போது இவன் வந்து தான் ஆல்ரெடி வந்து நல்லா டாப்பர் நல்லா படிக்கிறோன்னாச்சே, எதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி அந்த கம்பெனியில் ஒரு பெரிய லெவலுக்கு வந்துடுறான். அப்படி லெவலுக்கு வரும்போது நல்லா சம்பளம் ஒரு வீடு எடுக்கிறான் 1 கோடி ரூபாயில். அது வந்து மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டு. அவங்க அப்பா அம்மா பயப்படுறாங்க, ஏன்டா இவ்வளோ பெரிய வீடெலாம் அப்படின்னு. விடுங்கப்பா பார்த்துக்கலாம், இன்ஸ்டால்மெண்ட் கம்பெனி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால்மெண்ட். இப்பயும் சொல்கிறாங்க இஎம்ஐ வந்துட்டு ரொம்ப ஆபத்து. இஎம்ஐ வந்து போட்டு எதுவும் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு இஎம்ஐ போகிறீங்கன்னா 70% காசு வச்சுக்கிட்டு ஒரு 25% வந்து இஎம்ஐ போடுங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து அந்த வீடு போய் இது பண்ணுறான். அவன் அந்த டைம் வீடு கூட்டி போயிட்டு அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் வைக்கிறான். 60ஆம் கல்யாணம் மாதிரி ஞாபகம் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நான் வந்து 60ஆம் கல்யாணம் வைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேங்க. ஸோ மிக விரைவில் வந்து 60ஆம் கல்யாணம் வைப்பேன். ஸோ அப்படிங்கும்போது அந்த 60ஆம் கல்யாணம் வைக்கும்போது அங்கே வந்து விஐபிகள் எல்லாம் வருவாங்க போவாங்க. இவன் கஷ்டப்பட்டு முன்னேறி இப்போ அவங்க அப்பா ஜேர்னியில் வந்து பார்த்திங்கன்னா இவன் கஷ்டப்படுற ஃபேமிலி அந்த பையனை படிக்க வச்சு நல்லா பெரிய ஆள் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ வந்துட்டு எங்கள் வீட்டில் பையனுக்கு அடுத்து என்னங்க, பையன் வேலைக்கு போயிட்டான், வீடு வாங்கிட்டீங்க, இனிமேலுக்கு வந்துட்டு கார்லாம் வாங்கிட்டீங்க, இனிமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பையனுக்கு மேரேஜ் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணுற பொண்ணு பார்க்கும்போது அப்போ வந்து கேஎஸ் ரவிக்குமாரோட அவங்க அந்த ஃபேமிலியில் வந்து அவர் கஷ்டப்பட்டு முன்னேறி இருப்பார். ஸோ அப்படிங்கும்போது அவங்க பொண்ணு வந்து அமெரிக்காவில் படிக்கும். அவங்க வந்து படிச்சுட்டு வேலை முடிச்சுட்டு வந்து இதுமாரி பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சரி மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. பொண்ணு பார்க்குற இதெல்லாம் பார்ப்பாங்க வைப்பாங்க. ஸோ அப்போ வந்து அங்கெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ எல்லா விஷயங்களும் சொல்லிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக மூவி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு சீனை வந்து இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த படங்கள் பிடிக்கும். ஏன் படம் பிடிக்கும், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து எல்லாத்தையும் சிந்திக்க வச்சுருக்கு. ஸோ அப்படிங்கும்போது அந்த பொண்ணை வந்து இது பண்ணும்போது அப்போ கம்பெனியில் இங்கே அப்போ வந்து இவர் காலேஜ் படிக்கும்போது அந்த காலேஜ் ப்ரொஃபஸர் எப்பட்றா நீங்களாம் வந்துட்டு வேலை போய் வாங்கிட்டு இவ்வளோ ப்ளேஸ்மெண்ட் ஆகிடுறீங்க. இந்த பொண்ணுக்கும் இவனுக்கு வந்து ஒரு கான்வர்சேஷன் போகும்போது வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் இடையில காரில் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது பேசிட்டு வச்சுட்டு இருப்பான். அப்போ என்னடா பிரேக் கிடைக்கும் போது நான் ஸ்மோக் பண்ணிகிட்டே இருப்பேன், அந்த ஸ்மோக்கே நானும் விட நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நாளைக்கு விட்றேன்னு சொல்லுவான், உனக்காக நான் இன்றைக்கி விட்றேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி அந்த பொண்ணு மனசு டச் பண்ணுற மாதிரி அந்த சிகரெட்டை பிடிச்சி தூக்கி போனோம். அவனோட காலேஜ் ப்ரொஃபஸர் அவர் மேலே போய் விழுந்துடும். அவர் என்ன பண்ணுவார், சிகரெட் எடுத்துகிட்டு வருவாப்பில் வந்துட்டு இவன் எங்கே போகிறான்னு ஃபாலோ பண்ணிவிட்டு இவன் என்னடா இவன் தெல்லவரையாக தான் இவ்வளோ அளவுக்கு இருக்கான் எப்படான்னு சொல்லிட்டு இவனை ஃபாலோ பண்ணும்போது ஒரு கம்பெனியில் வந்து பெரிய லெவலாக இருக்கிறான். அப்போ அந்த
காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து சொல்கிறாரு, நீ எப்படி பெரிய அளவில் நான் வந்து உன்ட்ட இமீடியட்டாக மீட் பண்ணேன், நீங்கள் மீட்டிங் ஹாலுக்கு வான்னு சொல்லிட்டு பேசிட்டு வச்சுட்டு, நீங்கள் உங்கள் மாரி பசங்களாம் இதுமாரி வேலை எடுத்துக்கிட்டனா இப்போ படித்த பசங்களுக்கு என்ன வேல்யூ இருக்குது? ஸோ அதனால் வந்துட்டு நீ வந்து அரியரை கிளியர் பண்ணிவிட்டு இந்த கம்பெனியில் இல்லாட்டினா நான் அந்த கம்பெனியில் போட்டு கொடுத்தேன், அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவான். அப்போ வந்து இவன் திரும்ப வந்து உனக்கு ரீசாய்ஸ் நான் தரேன். எப்படி சார் 6 வருஷம் ஆச்சு, இதுக்கு மேலே எழுத முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்லும்போது, உனக்கு நான் ரீசாய்ஸ் ரெடி பண்ணி தான் சொல்லி அந்த பிரின்சிபல் ரெடி பண்ணி தருவார். அப்போ வந்து இங்கே மேரேஜ் வேலையும் நடக்கும், அங்கே வந்து படிக்கவும் போகணும். அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஆஃபீஸ் சொல்கிற விஷயம் மேரேஜ் விஷயமா நான் போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவான். அங்கே கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு கம்பெனி விஷயமா வேலை பார்க்க போகிறேன், மும்பைக்கு ட்ரைனிங் போகிறேன் சொல்லிட்டு 3 மாதம் டைமிங்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் காலேஜில் படிக்க போயிடுவாங்க. அப்போ படிக்க போகும்போது அங்கே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும். அங்கே வந்து குட்டி ட்ராகன் சொல்லிட்டு இவன் மாதிரி ஒரு தரத்திலே ஆகணும் அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு நம்ம சித்துவோட இருக்கிற ஒரு அர்ஷத் கான் இருந்துக்கிட்டு இருப்பாப்புல. ஸோ அவங்ககிட்ட சொல்லுவான், டேய் ஒழுங்காக படிடா, நானே படிக்காத தான் வந்துட்டு இருந்தேன், நீ ஒரு பொண்ணை ரூட்டு ஒரு அவள் என்னோடய எக்ஸ்கேல் பண்ணுறா, ஒழுங்காக போய் படிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிப்பை இழந்த பிறகு எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து ரொம்ப அணுவாக அந்த வலிகளை ரசிக்கவும் செஞ்சுருக்காங்க, அந்த வலியை உணரவும் செஞ்சுருக்காங்க அந்த படத்தில். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் படிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிச்சுக்கிட்டு வச்சுட்டு எவ்வளோ அந்த கஷ்டப்படுறாங்க வைக்கிறாங்க. திடீர்னு வந்து அந்த பொண்ணு இவனுக்கு பர்த்டே வருது, அந்த எக்ஸ்கேல் பண்ண வந்து விஷ் பண்ணுறாங்க. விஷ் பண்ணிவிட்டு கேட்க வாயில் வைக்க போக மாட்டான், நான் வந்து மும்பை வந்திருக்கிறேன், அந்த என்கேஜ்மெண்ட் பண்ண பொண்ணை வந்து நான் மும்பை வந்து அவனை பார்த்தே அவனை இமீடியட்டாக வந்து ஏர்போர்ட் வந்து ஜஸ்ட் 1 ஹவர் பாட்டு இல்லை வேலைக்கு நான் சமாளித்து பார்ப்பான், முடியாது. அப்போ வந்து இவன் வந்து வேலூரில் வந்து படிச்சுட்டு இருக்கிறதால வந்துட்டு அப்போ வந்து சொன்னால் அவனை சர்ப்ரைஸ் கொடுக்குறது, நான் சென்னைக்கு வந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி சமாளித்து அந்த சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்படின்ட்டு சென்னைக்கு வந்து சொன்னேன். அந்த பொண்ணு உடனே ரிட்டன் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வந்துடும். அப்போ இவன் வந்து வேலூர்லேருந்து போகணும், 3 ஹவர் போகணுன்ட்டு கார் எடுத்துகிட்டு ஓடி பார்த்துட்டு அங்கே வந்து அவனோட நண்பர்கள் வந்து பொக்கை கேக்கெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த காட்சிகள்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இவனோட டென்ஷன் எவ்வளோ பதட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து காட்டியிருப்பாங்க. அப்படி இப்படின்னு சமாளித்து ஒரு வழியாக வந்து எக்ஸாம் எழுதிட்டு போயிடுவான். ஆனால் அந்த ஃபைனல் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு தான் சரியாக வந்து எழுத முடியாது. அப்படிங்கும்போது அந்த டைம் ஃபோர்ஜரி பண்ண சொல்லிட்டு எதாவது ஃபோர்ஜரி பண்ண சொல்லுவான். அது ஃபைனலாக வந்து அவனுக்கு தலைவலியாக மாட்டிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜ் அப்புறம் மேரேஜ் வேலை நடந்துட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம். அங்கே மேரேஜுக்கு போயிருப்பான். மேரேஜ் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த ஃபங்க்ஷனாக ஒரு சாங்லாம் முடிஞ்சுட்டு பார்த்தோன்னா ஒரு பையன் சூசைட் பண்ண போயிருப்பான். ஏன்னு பார்த்தா அந்த காலேஜோட டாப்பர். ஏன்டா இவங்க சூசைட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போகணும் பார்த்தா அந்த வீடு ரொம்ப ஏழ்மையான பையன், நல்லா படித்த பையன். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்கண்டே இவன் பேப்பர் ரீவால்யூஷன் போடுறா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா இவன் எழுதி சரியாக எழுத முடியாத பேப்பர் வந்து இவனுக்கு வந்திருக்கும், நீ ஃபெயில் அப்படின்னு. ஸோ அதன் பிறகு போய் இவன் இல்லை நான் ஃபோர்ஜரி பண்ணி தான் நான் வந்து வின் பண்ணேன், எனக்கு மேரேஜெல்லாம் வேணாம். அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ மேரேஜ் பண்ணுற பொண்ணு என்ன ஒரு உண்மையாக இருக்கணும், உண்மையாக இல்லை அப்படின்னா எனக்கு லைஃபே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் வந்து நான் எல்லாமே அந்த காலேஜ் ப்ரப்போசல் மேரேஜ் பண்ணிக்கிடா அப்படின்னு அந்த கம்பெனியோட சிஓவும் சொல்லுவார், நீ வந்து மேரேஜ் பண்ணி அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம், எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஏமாற்றி எதுவும் பண்ண விரும்புன்னு சொல்லிட்டு அவர் ரியாலிட்டியான லைஃபுக்கு வந்துட்டு அந்த மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டு வந்துடுவான். அப்போ அது இப்போ சில விஷயங்கள்லாம் வரும், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்க முடியாதுங்க, கண்டிப்பாக மூவி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும். அப்போ வந்துட்டு அவன் வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவன் ஃபோர்ஜரி பண்ணதான் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க 6 மந்த்து. ஸோ அதன் பிறகு வெளியே வரும்போது பார்த்தா இவன் வாழ்க்கையை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வருவான். அப்போ வரும்போது அவங்க அப்பா நின்றுட்டுருப்பார். இந்த விஷயத்தில் என்னென்னா ஒரு தாய் தந்தை தான் அந்த உலகத்திலே வந்துட்டு நீ என்ன தவறு பண்ணாலும் சரி தான். தாய் தந்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 1000 தப்பு பண்ணியிருந்தால் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருப்பீங்க, அந்த நல்ல விஷயத்துக்கு அவங்க பின்னாடி நிற்பாங்க. ஆனால் மற்றவங்கள்ட்ட வந்து நீங்கள் 1000 நல்ல விஷயம் பண்ணியிருப்பீங்க, ஒரு தப்பான விஷயம் பண்ணியிருப்பீங்க, அதுக்காக உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், எக்காரத்தை கொண்டும் அப்பா அம்மா கூட இருங்க, அப்போ தான் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். இல்லை அப்பா அம்மாவுக்கு முதுமையாச்சு அவங்களால எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் அவங்க 1000 வயசானாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள எவ்வளோக்கு நீங்கள் கூட வச்சுக்கிட்டுருங்க, அவங்களுக்கு உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். அப்பா அம்மாவோட அறிவு வந்து அவங்க வயசாகிட்டு உங்களை வேலை கீழே செஞ்சு ஹெல்ப் பண்ண முடியாமல் தான் அவங்க அறிவு வந்து உங்களை காப்பாற்றும். அவங்கள அனுபவம் வந்து அவங்க சொல்கிற வார்த்தை வந்து காப்பாற்றும். அப்பா அம்மா கூட வந்து ட்ராவல் பண்ணுங்கள், கூட்டு குடும்பமாக இருங்க, அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும். அப்போ அந்த அப்பா கூப்பிட்டு வருவார், எப்பா என் மேலே கோவமே இல்லையப்பான்னு அவன் கேட்பான். அப்போ கேட்கும்போது சொல்லுவான், இல்லைப்பா நான் இப்போ கால் பருவம் வந்து நடந்துக்கிட்டேன், நான் சின்ன வயசில் ஓடும்போது என்னை இடிச்சு தள்ளிட்டு ஓடி ஜெயிச்சிட்டான். ஆனால் நீ வந்துட்டு என்னென்னா உண்மையாக இருந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சென்டிமெண்ட்டாக பேச தேட்டரில் அந்த சீன்லாம் வந்து நிறைய பேர் கிளாப்பும் பண்ணியான் அழுவும் செஞ்சுருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஃபைனலாக வந்து அந்த பிரின்ஸிபலை வந்து இன்ட்ரோ பண்ணுவோம், என் பொண்ணு இருக்குது நீ கட்டிக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ சார் நீங்கள் தான் வச்சு செஞ்சீங்க, என் வாழ்க்கையில் இன்னும் வச்சு செய்யாதீங்க, என் பொண்ணை பார்த்தா பிடிக்கண்டா அப்படிங்கன்னு சொல்லும்போது அப்புறம் அந்த பொண்ணை போவோம் பிடிக்கும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் ஒரு டைம் வந்து சக்ஸஸ் உள்ளவங்க தான் சொல்லி காட்டிகிட்டு இருப்பாங்க. காலேஜில் வந்து
இப்போ நம்ம நண்பன் படத்தில் வந்து சத்யராஜ் வந்துட்டு இப்போ இவங்க டாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேஜில் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னா, இந்த இவன் இப்படி ஒருத்தர் தான் என்ன ரோட்டில் ஏதாவது பொறுக்கிட்டு வச்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி தான் உதாரணம் காட்டுவாங்க. அதேமாதிரி சொல்கிறேங்க, வாழ்க்கையில் வந்துட்டு எல்லாமே சொன்னால் நல்லா இருக்காதுங்க. நீங்கள் வந்து படம் கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு இதுவரை நிறைய டைம் படம் பாருங்க சொல்கிறதால இந்த படத்துக்கு நம்ம வந்து ப்ரொமோஷன் கொடுக்க நினைக்காதீங்க. நல்லா இருக்குது, நல்ல விஷயத்தை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் என்றைக்கு நான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் அப்பா அம்மா நிழலில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து சொர்க்கமான லைஃபு. அந்த டைம் நீங்கள் படிக்கிறதா இந்த உலகத்திலே ஈஸியான வேலைனா படிக்கிற வேலை மட்டும் தான். நீ படிக்கிற வேலை கஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னா உனக்கு 22 23 ஆகும்போது உன் மேலே வந்து குடும்ப சுமைகள் இறங்கும். அந்த குடும்ப சுமைகளை வந்து நீ போராடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்லையோ இல்லை சொந்த நாட்டிலேயோ வந்து கூலியாக போய் நிற்கும் போது தான் தெரியும் அன்றைக்கி நம்ம படிக்காமல் விட்டுட்டோமே, காலத்தை இழந்துட்டோமேனு. அதனால் தயவு செய்து காலத்தை யாரும் இழந்துடாதீங்க. இன்னைக்கு இளைஞர்கள் முடிஞ்சாலும் நல்ல முறையாக படிங்க. படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வேல்யூ. படிச்சுனா உங்களை வந்து இந்த உலகமே வந்து உங்களை கையெழுத்து கும்பிட்டு ஏதோ ஒரு வழியில் வந்து உங்களை லிஃப்ட் பண்ணி விட்ருவோம். நீங்கள் படிக்கல அப்படின்னா காலத்துக்கான அடிமையாக கடந்து ஒருத்தன்கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு தான் வாழ்க்கையை நடத்தணும். ஸோ இந்த படம் பிடிக்கும் எல்லாருக்கும். கண்டிப்பாக படத்தை போய் பாருங்கள். உங்கள் லைஃப்பில் வந்து எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ எஜுகேஷன் இருந்தால் தான் இந்த பிரதீப் ரங்கநாதன் இந்த அளவுக்கு வந்து பெரிய ஸ்டாராக வளர்ந்துட்டு இருக்காப்புல. ஸோ இன்னொரு ஸ்டார் வளர்ந்துட்டு நம்ம மணிகண்டங்க, அவர் குடும்பஸ்தானம் நடிச்சுக்கிறார். குடும்பஸ்தானம் பற்றி நம்ம பேசுவோம். ஸோ வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் கிடையாதுங்க. நமக்கு சப்போர்ட் வந்துட்டு எல்லாத்தையும் இழந்தாலும் நம்ம கல்வி நம்ம கூட வரும். அந்த கல்வியை நான் எல்லாமே கற்றுக்குங்க. படிக்கிற வயசில் கரெக்டாக படிங்க. அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். பயணங்கள் தொடரும். எல்லோரும் வாழ்க்கையில் ஜெயிக்க தான் வருவாங்க, தூக்கிறதுக்காக கிடையாது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.